ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சுவையான பால் சுறா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சுறா மீனில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி விரசி எடுத்துட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அது கொதிக்கிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு விரசி வச்சுருக்கிற மீனை போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அதோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். மண் சட்டி இல்லைனா கடாய் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வச்சோம். அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 20 பல் பூண்டையும் இது கூட நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் இதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு மிக்சியில் 2 பத்து தேங்காய், 10 சின்ன வெங்காயம் போட்டு மஞ்சத்தூள், குழம்புத்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சி மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு வதங்கின வெங்காயத்தில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, அரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் போட்டு உப்பும் போட்டுட்டு கொதிக்கும்போது தோல் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் இது கூட போட்டுட்டு குழம்பு நல்லா வற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சுவையான பால் சுறா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பால் புகட்டும் அம்மாக்களுக்கு கண்டிப்பாக இந்த மீன் குழம்பை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.